அதிமுக பாஜக கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்கும், வெற்றி பெறும், இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்கிறார். முதல் கட்டமாக அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன அர்த்தம் அப்படி தான் நடக்கும். தேர்தல் முடிவுகள் அமித்ஷா கையில் தானே இருக்குது. நான் கேரள உளுந்த பிளேட்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்க பாஜக சர்வைவ் ஆகிறதே 3 விஷயத்தில் தான். தேர்தல் ஆணையமும் வாக்கு எந்திரமும், அமலாக்கத்துறை, சில நீதிபதிகள், இதை வச்சு தான் அவங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன அவங்கக்கிட்ட இருக்குது? தொண்டர்கள் இருக்காங்களா? யார் இருக்கிறா? எந்த இடத்துல அவங்க ஜெயித்தாங்க தேர்தலில்? எந்த கருத்து கணிப்பில் அவங்க ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த கருத்து கணிப்பில் வந்திருக்காங்களா? மணிப்பூரில் 2 எம்எல்ஏ தான் ஜெயித்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எல்லா டெக்னிக்கும் தெரியும். இன்றைக்கி உலகத்தினுடைய அதை அடுத்த பாயிண்ட்டில் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, அதை நீங்கள் சிரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு நகைச்சுவையாக போயிடுறீங்க. உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி, பணக்கார அரசியல் கட்சி உலகத்தில், இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே பணக்கார அரசியல் கட்சி பாஜக. 6,000 கோடி டாலரோ என்னமோ அவங்களுடைய வருமானம் உலகத்திலேயே. அப்பேற்பட்ட பணக்கார கட்சி. இப்போ நான்லாம் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சேன்னு வச்சுக்கோங்க, என் கட்சியில் வாங்க ஒரு 500 ரூபா கொடுத்தா நான் போய் சேர்ந்துட மாட்டேன்னா? 5 வருஷம் கழித்து வர்ற காசு அன்றைக்கே கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு 5 வருஷம் நான் காத்து விட்ட காசு அப்பயே வருது, போய் சேரத்தான் செய்வோம். அப்படி தானே போகுது கட்சி. அவங்க ஆட்சிக்கு வந்த இடத்துலலாம் பாருங்கள், காங்கிரஸ் ஜெயிச்சு கட்சி மாதிரி போனவங்க தான் பல பேர் அதில் இருக்காங்க. அப்படி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதைத்தான் இப்போ அவங்க செய்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. நாளைக்கு திமுக காரர்கள் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டாங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாங்க, அவங்க வந்துட போகிறாங்கன்னு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது.